இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா எறா ஃப்ரையும் நெத்திலி ஃப்ரையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி தான் எறாவை க்ளீன் பண்ணணுமா? க்ளீன் பண்ணிட்டாங்க. உள்ளே இருக்க இதை மட்டும் எடுக்கணும். நடுவில் ஒரு குடல் மாதிரி ஒன்று கருப்பாக இருக்கும். ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணி இப்படி எடுக்கணும். நடுவில் இதை போட்டோன்னா அது வந்துடும். ஓகே. பார்த்திங்கன்னா அது 2 பக்கமுமே இருக்கும். 2 பக்கமே எடுக்கணுமா? அப்போ பெருசுனா எடுக்கணும், சின்னதுக்குன்னா தேவையில்லை. அதுக்கு முன்னாடி எடுத்ததுலாம் ரொம்ப சின்ன எறா, அது வந்து மேல் டாப்பில் மட்டும் எடுத்தால் போதுமா? பெரிய எறா வந்தால் 2 சைடு எடுக்கணும் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். எறா ஃப்ரை இல்லையாங்க, எறா தொக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. தேவையான பொருள் என்னெல்லாம்? நான் வந்து 2த்துக்குமே வச்சுருக்கேன். தொக்கு, மீன் குழம்புக்கு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி 2த்துக்குமே சேர்த்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு இது என்ன பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா இவ்வளோ பெருசாக இருக்குது? இவ்வளோ பெரிய பெரிய வெங்காயமாக இருக்குது. டேஸ்ட் இருக்குமா தெரியல. அடுத்து என்னது? மஞ்சளும் உப்பு போட்டு கழுவுதுக்கு அது. சரி சரி சரி. நல்லா குட்டியாக நல்லா வாஷ் ஆகிடும். சாப்பில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோன்னா நம்ம வேலை ஈஸியாகிடும். நல்லா குட்டியாக அழகாக சாப்பாடு. சின்ன வெங்காயம் அப்படியே போட்டுக்கலாமா அது சாப்பிடல? ஆமாம். ஃபஸ்ட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா க்ளோஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை வெங்காயம்? 2 சின்ன வெங்காயம், ஒரு பல்லாரி, ஒரு பெரிய வெங்காயம், பல்லாரி, ஒரு 5 சின்ன வெங்காயம். நான் பெரிய சைஸ் இருந்ததுனால 5 எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதுனா கூட ஒரு 10 பல்லு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன். ஒன்று தானா? சாப்பிட்ற மூலமாக நல்லா சாப் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சாப் ஆகணுமா? ஸோ சாப் பண்ணால் நல்லா இந்த அளவுக்கு சாப் ஆகணும். பொடி பொடியாக நல்லா ஃபைன் சாப்பிடும். எத்தனை டீஸ்பூன் எண்ணெய்? 1 டீஸ்பூன் எண்ணெயா? ஆமாம், 1 டீஸ்பூன். ஜீரகமா? பெருஞ்சீரகம் கொஞ்சமா? அதான் கொஞ்சம்னா எவ்வளோ? 1 ஸ்பூனா, 1/2 ஸ்பூனா? 1 ஸ்பூனா? சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இல்லை. சரி. 50 ஸ்பூன். பெரிய ஸ்பூனா 1/2 ஸ்பூனா? சின்ன ஸ்பூன். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனா? ஆமாம். சரி. வேணும் நம்ம அதுக்கு எடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு லைட்டாக அது வேணும். ஸோ வெங்காயம் இதெல்லாம் சாப் பண்ணதை இப்போ நம்ம இதில் எண்ணெயிலையும் போட்டு வதக்குறோமா? ஆமாம், இது நல்லா வதங்கணும். லைட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக சின்ன உப்பு 2 போடணும். உப்பு 2 கொஞ்சம் கம்மியாக. வெங்காயம் தேவையான உப்பு மட்டும் போட்டோன்னா வெங்காயம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து வேகிறதுக்காக இந்த உப்பு லைட்டாக போடணும். இந்த மாதிரி கலருக்கு வர வரைக்கும் அதை இது வைக்கணுமா? நல்லா வதக்கணும். ரைட்டாக வதக்கணுன்னே இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் இந்த வெங்காயம் கொத்தமல்லி தண்ணி, கொத்தமல்லி தண்டு அப்படியே போடணுமா? கொத்தமல்லி இந்த இதில் போட்டோம்னா கொஞ்சம் வாசனை நல்லா இறங்கும். ஃப்ளேவர் வதக்கிறப்போ வாசனை ஃப்ளேவருக்காக இதை போடுறோம். ரைட்டா? சாப்பிட்டாவும் போடலாம். இப்போ போட்டோம்னா நல்லா வதங்குறப்போ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே தக்காளி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு கலர் வரணுமா? இந்த கலர் வந்தோடனே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா இதில் டேரெக்டாக போட்டு தக்காளி இந்த மாதிரி கியூபிக் ஷேப் போடணுமா? நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம். எனக்கு இப்படி டேரெக்டாக போட்டே பழக்கனால நான் இப்படி டேரெக்டாக அடுப்புலேயே போட்டுறேன். கியூபிக் ஷேப்பில் போடணுமா? எந்த ஷேப்லனாலும் போட்டுக்கலாம். தக்காளி உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால்
எப்படினாலும் போட்டுட்டு ஒரு தக்காளியா? 2 தக்காளி. 2 தக்காளியா? ஓகே. நல்லா சுள்ள வதங்கினதுக்கப்புறம் ப்ரானை போட்டிங்கன்னா இந்த மசாலா வெந்ததுக்கப்புறம் ப்ரான் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை ப்ரான் வந்து ஒரு மாதிரி ஓவர் குக்குட் ஆகிட்டுனா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகும், ரப்பர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மசாலா வேகிறது தான் முக்கியம். ப்ரான் வேகிறது வந்து லாஸ்ட்டு ஒரு மசாலா வெந்தாலும் ப்ரானை வந்து ஒரு 10 to 15 minutes போட்டால் போதும்ல? 8 minutes 10 minutes. பெரிய ப்ரானாக இருந்தால் தான் உங்களுக்கு அதிகம். சின்ன ப்ரான் சீக்கிரம். சின்ன ப்ரான் வந்து உங்களுக்கு 10 minutes வரைக்கும் ஆகும். இதே பெரிய ப்ரானாக இருந்ததுன்னா உங்களுக்கு 8 minutesலேயே குக் ஆயிடும். இது நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேட்லேயே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வதங்கிறது வேணால் தண்ணி தெளிச்சுக்கலாம். கண்ணுக்கு தண்ணியே போதும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டேன். லைட்டாக தண்ணியா? லைட்டாக ஸ்பெண்ட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லது. மூடி போட்டு மூடி வச்சுக்கணுமா? போதுமா? சரி, ஓகே. அடுத்து மீன் குழம்புக்கு கொடுப்போம். நல்லா கலர் வந்துருச்சு. இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணுமா? ஆமாம். இது எவ்வளோ போடணும்? இவ்வளோதான் போதும். கொஞ்சமாக போடணுமா? கொஞ்சமாக. இது வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு. 10 பல் பூண்டு, ஒரே ஒரு சின்ன பீஸு இஞ்சி. ஓகே. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் ப்ரானை போட்டு ஒரு கரட்டி ஒரு 8 நிமிஷம் வேக விடணும். அவ்வளோதான். ஓகே. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்? லைட்டாக கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டு. பெருஞ்சீரகம் போடணுமா? கொஞ்சம் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ஓகே. பெருஞ்சீரகம் ஃப்ளேவர் பிடிச்சவங்க போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். பெருஞ்சீரகம் ஃப்ளேவர் பிடிச்சா இதை போடணும், இல்லைன்னா இதை வந்து ஆப்ஷனல் தான். ரைட்டா? இது ஆப்ஷனல், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஓகே. லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினா போட்டு. கொத்தமல்லி புதினா போடணுமா? ஆமாம், போட்டு கார்னிஷ். ஸோ இந்த மாதிரி வந்துடுமா? ஆமாம், இது அப்படியே போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்க வேண்டியதான். ஃபைனல் அவுட்புட் இதுதானா? பார்க்கவே பயங்கர அழகாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ண கொடுங்க. செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையிலே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.